அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அளித்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலய விரைவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை நம் அன்னை மரியாளுக்கு நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வணக்க நாளில் அன்னையினுடைய அருளும் ஆசிரும் நம் பங்கிற்கும் நம் குடும்பங்களுக்கும் இந்த திருப்பலியிலும் அற்புத சுகமளிக்கும் ஜெப வழிபாட்டிலும் கலந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைவாக வழங்க வேண்டும் என்று, அன்னை வழியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மேலும் இன்றைய திருப்பலியில் மரிக்குழந்தை அவர்களின் ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் டோமி என்கிற தாமஸ் அவர்களின் ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் நமக்காக இன்றைய ஜெப வழிபாட்டை திருப்பலியை நிறைவேற்றி தர வந்துள்ள அருட்தந்தை அருள் முனைவர் அடைக்கலசாமி அடிகளார் அவர்களுடைய நலன்களுக்காகவும் அவருடைய பணிவாழ்வு சிறக்கவும், மேலும் இந்த அற்புத சுகமளிக்கும் ஜெப வழிபாட்டில் அவர் வழியாக நம் பங்கும் நமது குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் இத்திருப்பலியில் தந்தை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் நம்மோடு இன்றைய திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அருண் டேவிட் அவர்களுக்காகவும் அவருடைய பணி வாழ்விற்காகவும் உடலுள்ள நலன்களுக்காகவும் இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இங்கே இருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்றும் விடுபட்டு எழுவோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுள் தமது சாயலாகவே மனிதரை உருவாக்கினார். சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரமும் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். ஆறாவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த ஆறறிவையும் விலங்குகள் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவர் பார்வையிலிருந்து அவரை மறைந்திருப்பதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைப்பிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும்.
சிலவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினார். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசீர் வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காணிக்கை பவனி. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவாள் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் அல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையாள் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதோ எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, சிறப்பாக மாதத்தின் முதல் நாளில் அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நிரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. ஆகவே வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது மகிமையை ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தியில் இணைந்து கூடி செபிக்க வந்திருக்கின்ற எங்கள் பங்கிலுள்ள ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலி வாயிலாக தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகின்ற எங்களுடைய இறைமக்களையும் நீர் ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் அன்பின் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் எழுந்து ஆண்டவர் விரும்புவது போல நாம் சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது எந்த துன்பமும் எந்த துயரமும் எந்த வாதையும் நம்மை அணுகாதபடிக்கு காக்கிற தெய்வம் அவரே. சிறப்பாக மாதா வழியாக ஆண்டவர் ஏதோ நம்மை கரம் பிடித்து நடத்த வந்திருக்கிறார், நம்மை தாங்கிக் கொள்ள வந்திருக்கிறார். இந்த உணர்வோடு கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் மன்றாடி செபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீரே. ஏதோ நாங்கள் இந்த உலகத்தில் எந்த தீமையும் எந்த பாவமும் எங்களை அணுகாதபடிக்கு அன்னை மரியாவை மாசற்ற விதத்திலே நீரே பாதுகாத்தீரே, அவரை அருள் நிறைந்தவராக உயர்த்தினீரே. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ எந்த தீமையும் பாவமும் எங்களை அணுகாதபடிக்கும் ஆண்டவரே, நாங்கள் ஏதோ வரவிருக்கின்ற உம்மையும் நமது வருகைக்காகவும் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகளை எல்லாம் பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற ஒப்பற்ற தெய்வம். கள்ளமில்லா சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசி வழங்கி அவர்களை விண்ணரசில் மிக பெரியவர்களாக உயர்த்துகின்ற தெய்வம் இவரே. நம்மையும் சிறு பிள்ளைகளைப் போல் மாசற்றவர்களாய் மாற்றவே நம் தெய்வம் நம்மை தேடி வருகிறார். தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று
நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். உயிராக எனில் வாழும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. எழும்போதெல்லாம் கரமாகவா, எழும்போதெல்லாம் வாழ்வாகவா, வழியெங்குமே ஒளியாகவா, என் வாழ்வையே வளமாக்கவா. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாழும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்தே என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும்
அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக தேவ நற்கருணை ஆசிர்வாதம் சுகமளிக்கும் அற்புத ஜெப வழிபாடானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தொய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குழந்தைகள் மனநிலையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மண்டியிடுவோம். எல்லாம் வல்லவர், சர்வ வல்லவர், இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாள் ஆசீர்வாதம் அன்னை மரியாளின் வழியாக ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மண்டியிட்டு நம் தெய்வத்தை நாம் இப்போது வரவேற்போம், ஆராதிப்போம். வலதுகரத்தை உயர்த்தி நம் தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். கரமுயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, உமக்கே ஆராதனை. எல்லாரும் கரமுயர்த்தி கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவே, உயிர் வாழும் கடவுளின் மகனே, உமக்கே ஆராதனை. இயேசுவே, என்றும் வாழ்பவரே, எல்லாம் வல்லவரே, உமக்கே ஆராதனை. இயேசுவே, என்னோடு இருப்பவரே, எனக்காக வாழ்பவரே, உமக்கே ஆராதனை. இயேசுவே, என்னை தேடி வந்தவரே,
வந்தவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசுவே, இயேசுவே, சுகம் கொடுப்பவரே, சுகம் கொடுப்பவரே, விடுதலை அளிப்பவரே, விடுதலை அளிப்பவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு. இயேசுவே நம் வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்படி நாம் எழுந்திருப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த மாதத்தின் முதல் நாள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னையினுடைய நாள், ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரமுயர்த்தி சொல்லுங்க, வல்லவராம் கடவுள். வல்லவராம் கடவுள், இந்த சத்தம் பத்தாது. வல்லவராம் கடவுள், வல்லவராம் கடவுள், நம் கடவுள் வல்லவர். இன்னும் ஆர்ப்பரிப்போட சொல்லணும், வல்லவராம் கடவுள் வல்லவராம் கடவுள் எனக்கு எனக்கு அரும் பெரும் அரும் பெரும் செயல்கள் செயல்கள் பல புரிந்துள்ளார். பல புரிந்துள்ளார். ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பல பல காரியங்களை, அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். நாம் அனுபவிக்க போகிறோம். அதற்கு ஆண்டவர் வழிகாட்ட போகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லாருமாய் சேர்ந்து ஊற்று தண்ணீரை போல மாதத்தின் முதல் நாள் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஏதோ நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நம் வாழ்வை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஏதோ கண்மலைகளை ஆண்டவர் திறக்க வந்திருக்கிறார். ஏதோ நம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை திறந்து ஏதோ நம் குடும்பங்கள், பிள்ளைகள் ஆசியாய் மாற ஆண்டவரே வந்திருக்கிறார். உணர்ந்து இந்த அபிஷேக பாடலை பாடி, ஊற்று தண்ணீரே இந்த அபிஷேக பாடலை நம்ம எல்லாருமாய் பாடகர் குழு பாட நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து ஆண்டவரை போற்றி நாம் ஆராதித்து துதித்து பாடுவோம். கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பாடுவோம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் தடைகளை உடைக்க, ஏதோ நம் கட்டுகளை உடைத்து ஆண்டவர் வல்லமையாய் செயல்பட வந்திருக்கிறார். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, ஆமென். கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. இந்த குருபங்கிற பங்கள கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, ஆண்டவரே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், ஒப்பு கொடுப்போம். பள்ளத்தாக்கிலும் ஆமென். மலைகளிலும் ஆண்டவரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஆண்டவரே பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் இதோ நமக்கு திறக்கப்பட வேண்டும். ஆவியின் பலம் கிடைக்க வேண்டும். பாடுவோம். தனிலே எழுந்திட இந்த வேலை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகளால் ஆமென். எழுந்திட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பலமும் ஆத்மபலமும் பரிசுத்தமும், ஆண்டவரே ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்று
உமது ஜீவ தண்ணீரா நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே ஆண்டவருடைய கரத்தில் ஊற்று தண்ணீரே, எல்லாரும் பாடுவோம். பொங்கி பொங்கி வா வாயை திறந்து கரவை தட்டி வல்லமையோடு அபிஷேகத்தோடு பாடுவோம். ஆமென். ஆசீர்வதியும் இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பங்கை ஒப்புக்கிடுவோம். பங்கு குடும்பங்களை, பங்கில் இருக்கிற நோயாளிகளை, பங்கில் இருக்கிற தேவைகளை, நம் தேவைகளை, நம் ஆசைகளை, நம் விருப்பங்களை, நம் வேண்டுதல்களை கரங்களை தட்டி வாயை திறந்து இயேசுவே இயேசுவே ஏதோ ஊற்று தண்ணீரை இறங்கி வாங்க. ஆண்டவரே என் மீது வாங்க, என் குடும்பத்தின் மீது இறங்கி வாங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே 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 நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புங்க. என் தெய்வ ஆவியே, ஜீவ நதியே, பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, தெய்வ ஆவியே, இயேசுவே பொங்கி பொங்கி வா. அப்படியே கண்களை மூடி, அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? அப்படியே கண்களை மூடி ரெண்டு கரங்களை மேலே உயர்த்துவோமா? மாதத்தின் முதல் நாள் ஆசீர்வாதம். ஒவ்வொரு புதிய நாளும் மாதத்தின் முதல் நாளும் விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் வல்லமையாய் நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். இது ஆசீர்வாதத்தின் நாள். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். மாதத்தின் முதல் நாள் அன்னையின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஊற்று தண்ணீரை போல் நம்ம மத்தியில் இறங்கி வந்து ஏதோ நம்மை காக்கும்படியா, நம் மீது அபிஷேகத்தை பொழியும்படியா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி வாஞ்சையோட தாகத்தோட ஊற்று தண்ணீரான ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமும் கூப்பிட்டு ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பாடி ஜெபிப்போம். ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே, ஆசீர்வதியும் ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஆவியின் வரங்களினால் ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, தேவ ஆவி இயேசுவே இயேசுவே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, அப்பா பிள்ளைகள் மீது இறங்குங்கப்பா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் தேவைகளை ஆசீர்வதிங்க. ஆவியின் வரங்களினால் எம்மை கரம் உயர்த்தி நிற்கிற பிள்ளைகளை, உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உமது ஆவியால் அபிஷேகத்தால் ஆண்டவரே இந்த நாளிலே நிரப்பும்படியால் ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய், இந்த கைத்தட்டு பத்தாது, இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியின் வரங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். இன்னும் பலத்த கரவொலி எழுப்பி இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இந்த மாதம் நமக்கு வல்லமையின் மாதமாக மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றி 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 அப்பா, நன்றி இயேசுவே. அப்படி அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம்
முதல் தேதி. இந்த மார்ச் மாதம் வந்தாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் சிறப்பாக வாத்தியாருங்க, டீச்சருங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு மார்ச் மாதம் வந்தாலே ஒரு ப்ரெஷர். மார்ச் மாதம் வந்தாலே ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்? டேக்ஸ் கட்டணும். மார்ச் மாதம் வந்தாலே சம்பளத்தை பிடிச்சிருவாங்க, கொஞ்சம் டேக்ஸ் கட்டணும். இன்னைக்கு வாழ்க்கையில் பல பேருக்கு கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம்தான். அந்த குட்டி பசங்களை பார்த்தா கூட சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறோம் ஃபாதர். அங்க சிஸ்டர் இருந்தாங்கன்னா அப்படி சிரிப்பு கூட வர மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? இன்னைக்கு எதையாவது நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே இன்னைக்கு கடவுள் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். நான் போன முறை வந்தப்ப கொஞ்சம் பைபிளை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரு சில பேர் பைபிள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த முறை இதை மாதிரி ஒரு ஜெபம் நடக்கும் போது உங்க எல்லார் கையிலும் என்ன இருக்கணும்? செல்போன் இருக்கணும் இல்லையா? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். பைபிள்ல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்து காட்டுவார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 49வது வசனம். மைக்கில் வாசிங்க. லூக்கா நற்செய்தி. இந்த மாதம் முழுவதும் இதை நீங்கள் சாட்சியமாய் சொல்ல வேண்டும். நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களையெல்லாம் பார்த்து இந்த மார்ச் மாதத்தில் நீங்க சந்தோஷமா இந்த வசனத்தை சொல்லணும். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வல்லவராம் கடவுள் என் கடவுள் உன் கடவுள். உனக்கு கடவுள் யாரு? உங்க சாமி யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு சாமி யாரு? உண்மையிலே உங்களுக்கு சாமி யாரு? இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ராத்திரி ஆராதனை நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் கடவுளுக்கு நன்றி சொல்ல போறோம், சாமிக்கு நன்றி சொல்ல போறோம். உடனே அந்த பையன், ஃபாதர் சாமிக்கு நன்றி சொல்லணும். எந்த சாமிக்கு ஃபாதர்? ஏன்டா இப்படி கேட்குற? உனக்கு சாமி யாருடா? உனக்கு சாமி யாருன்னு கேட்டேன். அந்த பையன் சொல்றான், புஷ்பா 2. எனக்கு சாமி யாருன்னா புஷ்பா 2வா? புஷ்பா 2 என்னது? புஷ்பா 2வா? என்னடா? அங்கத்தான் அந்த புருஷனை பார்த்து அந்த பொண்டாட்டி என்ன சொல்லுவாளாம்? என் சாமின்னு சொல்றான். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பையன் சொல்றான், எனக்கு சாமின்னா யாரு? என்ன இங்க பாருங்களேன், புஷ்பா 2வா? சிஸ்டருங்களா தான் சொல்லி கொடுவா பாருங்க. நம்ம உலகத்துல இன்னைக்கு நிறைய பேருக்கு சாமி அப்படின்னா இந்த சாமி இல்லை, வேற சாமி தான் இருக்குது. இன்னைக்கு நமக்கு கடவுள் இவர்தான். இந்த கடவுள் யார்? இவர் வல்லவர். அதனாலதான் நம்ம பாடுறோம், வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில். நம் கடவுள் யார்? வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்யக்கூடிய கடவுள். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள கடவுள். எனவே தான் மாதா அம்மா சொன்னாங்க, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். இன்னைக்கு நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரம் உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பல அதிசயங்கள், நிறைய அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். யாருடைய வாழ்க்கையில நடக்கணும்? பிரியமானவர்களே, போன வருஷம் பெங்களூர் குழந்தை இயேசு ஆலயத்திற்கு திருவிழா நடக்கும் போது அங்க போயிருந்தப்போ ஒரு கணவன் மனைவி ஆண்டோ ஷெர்லின், இந்த பிள்ளைங்க திருமணமானவர்கள். அந்த பையன் ஸ்பைஸ் ஏர்ஜெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்ல. அந்த பையனும் பொண்ணும் அந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் ஜெபம் நடக்கிறது.
அந்த ஜெபம் நடக்கிற போது 2 பேரும் கண் கலங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபத்துல சின்ன பிள்ளைங்க, இளம் தம்பதியர்கள், அந்த பிள்ளைகள் அப்படி கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பையன் அந்த பிள்ளைய பார்த்து கொஞ்சம் அமைதியாரு அமைதியாருன்னா இந்த பிள்ளை தேம்பி தேம்பி அழுவுது. இந்த பிள்ளை தேம்பி தேம்பி அழுவுது. ஆக ஜெபம் முடிஞ்ச பிற்பாடு இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஏன்பா இவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் அந்த ராத்திரி நேரம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் சந்தோஷமா ஆட சொன்னேன், பாட சொன்னேன். அந்த ராத்திரி முழுவதும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதுவும் பெங்களூர்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல தமிழ்நாட்டிலேருந்து சாமியாருங்க அங்கே போனால் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அதுவும் நைட்டு ஜெபத்தில் கொஞ்சம் அவங்கள பாட சொல்லி ஆட சொல்லி சந்தோஷமா அவங்களெல்லாம் சிரிக்க சொல்லி நிறைய ஜோக் சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் அந்த பிள்ளைகள் சிரிக்கவே இல்லை. அவங்க அழுதுட்டு தான் இருக்கிறான், முகத்துல சந்தோஷம் இல்லை. அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஏன் என்னாச்சு ஃபாதர்? திருமணமாகி 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. எல்லாரும் திட்டுறாங்க சாமி, உங்க 2 பேர்த்துக்கு என்ன குறை? எல்லாரும் திட்டுறாங்க. இன்னைக்கு நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், எத்தனையோ டாக்டர் கிட்ட போயிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு ஒன்றுமில்லை. அப்போ அந்த பொண்ணு ஒரு டாக்டர் சொன்னாங்களாம், உனக்கு கற்பம் தரிக்கிற சூழ்நிலை கிடையாது, உன்னால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது, நீ ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கோ, ஒரு குழந்தையை தத்தெடுத்து நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு அந்த பிள்ளைக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் என்ன தப்பு பண்ணினேன்? எனக்கு ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கொடுத்திருக்கிறார்? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அந்த பையனும், ஃபாதர் நான் கடவுள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, எனக்கு ஒரே ஒரு வாரிசை கொடுங்க, ஒரே ஒரு தலைமுறை ஆசீர்வாதத்தை கொடுங்க, இதைத்தான் கேட்கிறேன் ஃபாதர். ஆனால் என் மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறா, இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறா. அப்பத்தான் பிரியமானவளே, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 49வது வசனம், வல்லவராம் கடவுள் நீ ஒரு வரத்தை கேட்கிறாய், நீ ஒரே ஒரு பிளஸ்ஸிங், ஒரு வரத்தை கேட்கிறாய், ஆனால் ஆண்டவர் நம் கடவுள், நாம் நம்புகிற தெய்வம் என்ன செய்வார்? வல்லவராம் கடவுள் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். வல்லவராம் கடவுள் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். நீ நம்பு, உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டியை சர்வீஸ் பண்ணுவான், செல்போன் சர்வீஸ் பண்ணுவான். இன்னைக்கு வருஷத்துல ஒரு முறை ஆயுத பூஜை கொண்டாடுவோம், வீட்டில் இருக்கிறதெல்லாம் கூட்டி கழுவி தொடச்சி எல்லாத்துக்கும் பூஜை போடுவோம். ஆனா நம்ம இருதயத்திற்கு சர்வீஸே கிடையாது. நிறைய பேருடைய இருதயம் சர்வீஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு தான் மாசம் ஒரு முறை இந்த ஆராதனைக்கு வரணும், மாசம் ஒரு முறை கடவுள்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கணும். ஆக வல்லவராம் கடவுளை நீ நம்பு. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த 2 பிள்ளைங்களும் கலங்கி போய் குழம்பி போய் இருதயத்தில் சந்தோஷம் இல்லாமல், இருதயத்தில் கலக்கத்தோடு, இருதயத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாய், மனது உடைந்து, இதயம் உடைந்து, அவர்கள் மனிதர்கள் சொன்னதை கேட்டு, மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு அங்க வந்து கலங்கி நின்றார்கள். இந்த வசனம்தான் முதலிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை சொல்லி, நீ கலங்காதே, நீ திகையாதே. அபிஷேக பாடல் பாடுகிறோம், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. எத்தனை முறை பாடியிருப்போம், கலங்காதே கலங்காதே, கணவன் உன்னை கைவிட மாட்டாரா? ஒரு நாள் கணவன் விட்டு போயிடுவார், ஒரு நாள் மனைவி கூட விட்டுட்டு போயிடுவான். நீங்கெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் என் கண்ணு, என் ரசாத்தி, என் செல்லம், என் பவுனு அப்படிலாம் வளர்ப்போம். அது நல்லா பெரிய பிள்ளைய வந்த பிற்பாடு என்ன செய்யும்? ஆசை, தோசை, அப்பளம், வடை, அசுக்கு புசுக்கு. என்னது? எனக்கு அப்பாவும் வேண்டாம், எனக்கு அம்மாவும் வேண்டாம். என்ன பண்ணும்? எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டு போயிடும். அதுதான் இன்னைக்கு உலகம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் துன்ப போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கை சிக்கல்கள், அதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் வல்லவராம் கடவுள் அரும்பெரும் செயல்கள், பல அதிசயங்கள் செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக
நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும், சர்வீஸ் பண்ணணும். அதற்கு வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல். தாவீது சவுலை நோக்கி, தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க தேவையில்லை. உங்க வீட்டுல யாராவது அழுதுட்டு இருந்தாங்கன்னா, புலம்பிட்டு இருந்தாங்கன்னா, உங்ககிட்ட யாராவது வந்து எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு கல்யாணம் நடக்கல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய வசனம் என்ன? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி என்ன சொன்னான்? இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. வாசிப்போம். உன் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை குறித்து நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. இன்னைக்கு அதை குறித்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் துன்பத்தை குறித்து, உன்னை குறித்து நான் கவலை கொண்டுள்ளேன். அப்ப உங்களுக்காக யார் கவலை கொண்டுள்ளார்? ஆண்டவர் கவலை கொண்டிருக்கிறார். அப்ப உங்கள் இதயங்கள் கலங்கலாமா? கலங்கவே கூடாது. ஆக இவன் பொருட்டு உங்கள் இதயங்கள் ஒருபோதும் கலங்கவே கூடாது. உங்கள் இதயங்கள் ஒருபோதும் கலங்கவே கூடாது. அப்போ உங்க இதயத்துல நீங்க கஷ்டத்தை வச்சுக்கவே கூடாது. உங்க இதயத்துல கஷ்டத்தை வச்சுக்கவே கூடாதா? அப்ப அந்த கஷ்டத்தை என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அஞ்சாதே நான் என்றும் வாயை திறந்து எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப யாரு கஷ்டத்துல இருக்கிறாங்க? இப்போ யாரு ரொம்ப 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 கஷ்டத்துல இருக்கிறது? இப்போ யாரு ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது? சவுல் அரசனுக்கே கஷ்டம். இன்னைக்கெல்லாம் நம்மலாம் டைலாக் விடுவோம். ஒரு முறை நான் படிக்க வச்ச பையன் கொஞ்சம் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்கிட்ட, டேய் என் கார் ரொம்ப பழசாயிடுச்சு, ஒரு புது காரு வாங்கணும், ஏண்டா நீ நல்லா சம்பாதிக்கிறல்ல, ஒரு காரு வாங்கி கூட அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், ஃபாதர் நாங்கள்லாம் கஷ்டம்னா நாங்கள்லாம் எங்கே போவோம்? சாமி கிட்ட போவோம். சாமிக்கே கஷ்டம்னா நாங்கள் என்னத்தை சொல்றது? நீங்க போய் என்கிட்ட வந்து கேட்கறதா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இன்னைக்கு நம்ம பசங்களாம் அப்படிதான் டைலாக் விடுவான். இன்னைக்கு சினிமாவில் என்ன டைலாக் வருதோ அதை அப்படியே சொல்லுவோம். ஆக இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு கஷ்டம் வந்துட்டா எங்க போவோம்? சாமி கிட்ட போவோம். அப்ப அந்த சாமி என்ன சொல்றார்? இன்னைக்கு நீ கலங்காதே, நீ கவலைப்படாதே, நான் உனக்காக போரிடுவேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். இது உன் கஷ்டம் அல்ல, இது உன் துன்பம் அல்ல, இது ஏன் கஷ்டம், இது ஏன் துன்பம், நானே உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவர் சொல்றார். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். நம்மளாம் இங்க தண்ணி ஊத்துறோமா? மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்குது. நம்மளாம் நினைச்சு பார்த்தோமா இந்த மாசத்துல மழை பெய்யும்? நினைச்சு பார்த்தோமா? ஆண்டவர் தண்ணியை கொடுத்திருக்கிறார், மழையை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு காரைக்கால் வரத்துக்கு முன்னாடியே, உங்க ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே வயலெல்லாம் நிரம்பி கிடக்கிறது. அதனால இன்னைக்கு அபிஷேக பாடல் பாடினோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என். இன்னைக்கு ஆண்டவர் ஊற்று தண்ணீரை போல நம் மத்தியில் இறங்கி வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த இதயத்தில் ஒருபோதும்
கலங்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை உங்க மனசுல வச்சுக்கிட்டு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் யாருக்கிட்ட போவேன், ஐயோ நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், நான் எந்த சாமி கிட்ட போவேன், நீங்க கலங்கவே கூடாது. நமக்கு நம் தெய்வம் இருக்கிறார், நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார், அவர் எனக்காக எதையும் செய்வார். அப்போ உங்க மனசுல வர வேண்டிய வசனம் வல்லவராம் கடவுள். இன்னைக்கு 1000 முறை சொல்லணும், வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னும் சத்தமா சொல்லணும், Hallelujah. 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 இப்ப குறும்பாகரத்துல இனிமேல் யாராவது அழுவீங்களா? இனிமேல் யாராவது கஷ்டப்படுவீங்களா? ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன சொல்லணும்? வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். எக்ஸாம் வரப்போகுது, அதுவும் மேத்ஸ் எக்ஸாம். இங்கிலீஷ்னா கஷ்டமா இருக்கும்ல, மேத்ஸ்னா கஷ்டமா இருக்கும்ல. அப்ப மேத்ஸ் எக்ஸாம் வரும்போது என்ன சொல்லணும்? வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். அப்படி எக்ஸாம் என்ன பெரிய எக்ஸாம், நான் பார்த்துப்பேன். இன்னைக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பயப்படவே கூடாது. அந்த பிரச்சனையை பார்த்து என்ன சொல்லணும்? வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். அப்ப இந்த கடவுளை நம்பி, இவரை நம்பி துணிஞ்சு நம்ம மனசுல கஷ்டப்படாம, மனசுல அந்த துக்கத்தை வைத்துக் கொள்ளாமல், சவுல் பெலிஸ்தியர்களை பார்த்து அவன் கஷ்டப்பட்டான். ஐயோ, இந்த பெலிஸ்தியர்களை நான் எப்படி ஜெயிப்பேன்? அவர்கள் அரக்கர்களை போல இருக்கிறான், பெரும் கூட்டமாய் இருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? நான் எப்படி சண்டை போடுவேன்? நான் எப்படி இந்த மக்களை காப்பாற்றுவேன்? இந்த சவுல் கடவுளை நம்பாமல் தன்னை நம்புகிறான். தன் இதயத்தில் அதை வைத்து அவன் துன்பப்படுகிறான். அதை பார்த்த தாவீது சொல்லுகிறார். தாவீது என்ன சொன்னார்? நான் வாளோடும், நான் வில்லோடும், நான் இதோ ஆயுதங்களோடும் நான் வரவில்லை. நான் யார் பெயரால் வந்திருக்கிறேன்? நான் ஆண்டவர் பெயரால் வந்திருக்கிறேன். அதனால சவுலை பார்த்து, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டாம். அதுதான் கடவுள் சொல்றார். நீ கலங்காதே, நீ எதை குறித்தும் கலங்காதே. உன் இருதயத்தை சுத்தப்படுத்து, உன் இருதயத்தை சர்வீஸ் பண்ணு, உன் இருதயத்தில் என்னை வைத்துக்கொள், உன் இருதயத்தில் என்னை நினைத்துக்கொள். நான் உனக்காக போரிடுவேன். நானே உனக்கு வல்லவராம் கடவுள், அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். பிரியமானவர்களே, ஒரு முறை வீட்டுக்கார அம்மா, அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. நம்ம செத்துருவோமோன்னு பயம் வந்துச்சு. உடனே வீட்டுக்காரரை பார்த்து, என்னங்க நான் செத்து போனா உடனே நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறான். நீங்களா இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? பண்ண மாட்டேன். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதை பார்த்தாலே தெரியும். சீக்கிரமா செத்து போனா மனசுக்குள்ள சொல்லுவீங்க. உண்மையிலே ஐயோ அப்படின்னு யோசிப்பீங்களா? உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், அது எப்படி முடியும்? நீ செத்து போன பிற்பாடு நான் பொண்ணை பார்க்கணும், தேதி வைக்கணும், மண்டபம் பார்க்கணும், குறைஞ்சது 1 மாசமாவது ஆவண்டி, அதுக்கப்புறம் தாண்டி நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் உயிரோட இருந்திருப்பாரா? பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷனுங்க அப்படித்தான். இருக்கும் வரைதான் எல்லாரும் இருக்கும் வரைதான். உங்களால ஒரு புண்ணியம் இருக்குன்னா உங்களை சுத்தி 1000 பேர் இருப்பான். உங்ககிட்ட ஒண்ணுமில்லை அப்படின்னா எல்லாரும் விட்டுட்டு போயிடுவான். அதுதான் இன்றைய உலகம். ஆனால் நம் தெய்வம் அப்படி அல்ல. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. ஒன்று
நாம் இதயத்தில் கலங்கவே கூடாது. இரண்டாவது பைபிள்ல வாசிக்கிறோம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஒன்று, நம் இருதயத்தில் கலங்கவே கூடாது. ரெண்டாவது இந்த வசனம் சொல்வது போல கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அங்கே பவுலடியார் சொல்லுகின்றார், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகள் கலங்கி போய் வந்த நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல இந்த வசனத்தை தான் அந்த 1 சாமுவேல் 17:32 சொல்லி, நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் குழம்ப வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்காக செய்வார், ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். நம்பிக்கையோடு அவங்களை அனுப்பணும். அவங்களும் போனாங்க. பிரியமானவர்களே, 2-3 மாதங்கள் கழித்து ஃபோன் பண்றாங்க, ஃபாதர் அப்படியே தான் ஃபாதர் இருக்குது, நோ பாசிட்டிவ் ரிசல்ட், ஆனால் சோர்ந்து போகிறோம். நான் சொன்னேன், கலங்காதே, திகையாதே. 2வதாக 3 மாதம் கழித்து அவங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், கடவுளை நம்பு. கடவுள் மாத்திரம் நம்பிக்கைக்குரியவர். 4 வசனங்கள் இன்னைக்கு உங்களுக்கு, அதிகமாலாம் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு சொன்ன 4 வசனங்கள் தான் இன்னைக்கு குறும்பாகரத்தில் இருக்கிற உங்களுக்கும். கடவுளை நம்புங்க. வசனத்தை வாசிப்போம். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்துவிடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நீங்கள் நிலைத்திருங்கள். இதுதான் அந்த பிள்ளைகளுக்கு. நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்த ஆண்டவர் கொடுப்பார். மருத்துவர்கள் முடியாது, இந்த விஞ்ஞானம் முடியாது. நீங்கள் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் நிலைத்திருங்கள். நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவர் செய்வார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி, யோவான் நற்செய்தி, ஆண்டவர் செய்த அனைத்து புதுமைகளையும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுவார். உன் நம்பிக்கை உனக்கு குணமளித்தது. உன் நம்பிக்கை உன்னை மீட்டது. உன் நம்பிக்கை உனக்கு சுகம். ஆக நம்பிக்கை தான். நம்பு, ஆண்டவர் கொடுப்பா. நம்புங்கள். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையை மீண்டுமாய் கொடுத்தேன். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அதைத்தான் நம்ம பாடுகிறோம். இன்னைக்கு ஒரு வார்த்தை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்க நடக்கும். நம்புங்க. ஒன்று, இருதயத்தில் நீங்கள் கலங்கவே கூடாது. இருதயம் கலங்கவே கூடாது. 2வது, நம்பிக்கையோட இருங்க. ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை கொடுத்து திருப்பாடல் 91 வாசியுங்கள். தினம்தோறும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக திருப்பாடல் 91 அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, தீமை உம்மை நெருங்காது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்புங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவர் செய்து காட்டுவார். 3 மாதங்களுக்கு பிறகு நம்பிக்கையினுடைய செய்தியை கொடுத்து அவர்களை திடப்படுத்தி நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் நிச்சயமாய் செய்து காட்டுவார். பிரியமானவர்களே, இன்று பல பிள்ளைகள் கடவுளை நம்புறதே கிடையாது. கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா, ஒரு 2 மாசம் 3 மாசம் அதே துன்பம், அதே நோய் நமக்கு இருந்தது என்றால் மனசு உடைஞ்சு போயிடுறோம், மனசு கலங்கி போயிடுறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சால் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஜெபிக்கும் போது, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிற போது நம்ம சோர்ந்து போகவே கூடாது.
இரண்டாவது நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்னைக்கு நாம சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபத்தில், நம் துதி ஆராதனையில், நம்முடைய இறைப்பற்றில் நாம் வேரூன்ற வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் மைக்ல வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம். அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார். உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன் மீது அக்கறை இல்லாதிருக்கலாம். நீ உண்ட உணவை வாந்தி எடுக்க நேரிடும். நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும். மதிகேடர் காதில் விழும்படி எதையும் பேசாதே. உன் அறிவுரைகளை அவர் மதிக்க மாட்டார். வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தின் எல்லையை தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. நீதிமொழிகள் புத்தகத்துல ஆண்டவர் சொல்லுவார். மூன்றாவது கடவுள் சொல்லுகிறார், ஒன்று நம்மெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. யாராவது சொன்னாங்கன்னா இன்னைக்கு நைட்டில் குடுகுடுப்பக்காரன் வருவான், எவனாவது ஒரு மந்திரவாதி வரும், நல்ல காலம் பிறக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்கி எழுந்து உட்காந்து என்ன பண்ணுவோம்? கேட்டுக்கிட்டே இருப்போம். யாராவது இன்னைக்கு கூட நான் வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, என் பிள்ளைக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் சாமி, இந்த ஜாதகக்காரன் சொல்லிட்டான் என் பிள்ளைக்கு இப்போ ஒண்ணுமே நடக்காதான், 30 வயசுக்கு பிறகுதான் நடக்கும்னு சொல்லிட்டான். அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ அம்மா, அந்த அம்மா ஜெபத்துல அப்படி இருப்பான். ஆனா இன்னைக்கு பைபிள் சொல்றதை விட யார் சொல்றதை கேட்கிறாங்க? ஜாதகக்காரன் சொல்றதை கேட்டுட்டு என் பிள்ளைக்கு இப்ப நடக்காதான் சாமி, அப்புறம் தான் நடக்குமா, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நீங்க ஜெபம் போனது ஜாதகக்காரன், அதுக்கப்புறம் தான் சாமியார்கிட்ட வரா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஓடி உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி பகலெல்லாம் வேலை செய்யறோம். ஆனா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம காசு பணத்தை எவன்டியாவது போய் கொடுத்துடுறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மதிகேடனை போல, இன்னைக்கு புத்தி கெட்டவர்களை போல இரவு முழுவதும் கஷ்டப்பட வேண்டாம், பகல் முழுவதும் கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்ச நேரம் என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய பாதத்திற்கு வரணும். இன்னைக்கு மார்த்தாள் பலவற்றை குறித்து கவலைப்பட்டு அவள் கலங்கி கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு பல பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? புலம்புறது. அதுதான் நீதிமொழிகள் புத்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புலம்பிக்கிட்டே இருக்காத. சில பேர் தூக்கத்துல கூட என்ன பண்ணுவான்? எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். தூக்கத்துல கூட வாடா தூக்கத்துல கூட ஏதாவது நடக்கும். நிம்மதியா தூங்குறது கூட கிடையாது. இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் யாரையாவது பார்த்தனா வருது பாரு, அது மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவளை இழுத்து வச்சு அவளை 2 மிதிக்கணும், 2 உதைக்கணும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். யாரையாவது பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அப்படி கோபம் வரும். எண்ணெய் சட்டி கொதிக்கும் போது ஒரு வடையை போட்ட தலப்பலன்னு கொதிக்கல, அது மாதிரிதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. வா இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு மனசுக்குள்ள வஞ்சகம், மனசுக்குள்ள கவலை, மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கண்டதையும் தூக்கி மனசுக்குள்ள போடுறது, கண்டதையும் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சொல் புத்தியும் கிடையாம சுய புத்தியும் இல்லாம இன்னைக்கு கால் போன போக்கில, மனம் போன போக்கில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டதையும் திங்கும். இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி பாருங்களேன். எது கெட்டதோ அதை தான் திங்கும். சிக்கன் பிரியாணி வேண்டாம், அந்த சிக்கனை சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் வீணா போகுது. இன்னைக்கு ஐஸ்கிரீம், இன்னைக்கு பீஸா, பர்கர்,
இன்னைக்கு எல்லாம் குர்குரே, லேஸு, இன்னைக்கு எல்லாம் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, இதுதான் பிடிக்கும். இதை தான் சாப்பிட்றது. அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இது தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத செயல்பாடுகள், தேவையில்லாத வரைமுறை இல்லாத செயல்பாடுகள், அது ஒரு மனிதனை பாழாக்கும். அப்ப கடவுளுடைய அறிவுரை மூன்றாவது, ஆண்டவர் சொல்றதை கேள். ஒன்று, இருதயத்தை சுத்தப்படுத்து. ரெண்டாவது நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவருடைய அறிவுரையின்படி நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கடைசியா நான்காவது ரொம்ப ஈஸி. இந்த 4 காரியங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். நான்காவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான்காவது நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு இணைந்திருக்கிற போது திருப்பாடல் 91 இறைவசனம் 14, திருப்பாடல் 91 இறைவசனம் 14 வாசிப்போம். திருப்பாடல் 91 இறைவசனம் 14. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். பிரியமானவர்களே, அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் எல்லாத்தையும் மறந்து போயிடுறான். அந்த பொண்ணை பார்த்த அழகுல அவன் என்ன பண்றான்? உருகி எங்கேயோ போயிடுறான், எல்லாத்தையும் மறந்துடுறான். நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? உன்னை பார்த்த பின்பு நான் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் மறந்துடுவான். அந்த பையனுக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த புள்ள ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ கட்டின புடவையோட ஓடி வா அப்படின்னு கூப்பிட்டா கூட இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணும்? எப்படான்னு காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தாலியைத்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, அல்லது ஓடி போய் தாலியைத்தான் கட்டிக்கலாமா? அப்படிதான் இன்னைக்கு இருக்கு இந்த உலகம். ஆக அந்த பிள்ளைக்காக அவன் எதையுமே அந்த வீட்டுல கேட்கல. நீங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், அப்படிதான் அந்த பிள்ளைய கட்டிட்டு வந்தான். அந்த புள்ள மேல அவ்வளவு பாசம். ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன பிற்பாடு அவனுக்கு அந்த பாசம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. அவனுக்கு குறைய இந்த பிள்ளைக்கு குறைஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, எப்போ வருவீங்க மாமா, டைம் ஆகுது, வாங்க மாமா. இந்த பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வேளையும் ஃபோன் பண்ணி, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, நான் சமைச்சு கொடுத்து நல்லா இருந்துச்சா, எப்போ மாமா வருவீங்க? 2 ஷிஃப்ட் ஒன்னா வந்துச்சுன்னா போதும், இந்த புள்ள ஃபோன் அடிச்சு 2வது ஷிஃப்டா மாமா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த புள்ள 4வது வருஷம் மாமான்னு சொல்றதே விட்டு போச்சு. அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நான் சொல்லல. 4வது வருஷம் அந்த மாமா எங்க போனாருன்னு தெரியல. இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் என் செல்லம், மை லவ், மை டவ், மை டார்லிங், என் ஹனி, அதெல்லாம் முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு போச்சு. 2 பேருக்குள்ள அன்பே இல்லாமல் போகிறது, கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 91 வசனம் 14, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லணும், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. பாடக்கூடாது, கைகளை தட்டி ஆராதனை 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 ஆராதனை, கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த அன்பு குறைய குறைய அவங்களுக்குள்ள வெறுப்பு வந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், நீங்க பார்த்தபோது முதலாக பார்த்தபோது கல்யாணமான புதுசுல எவ்வளவு அன்போட இருந்தீங்களோ, ஸ்டார்ட் த நியூ லைஃப், புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. அப்ப எப்படி இருந்தீங்களோ அதே போல நீங்கள் அன்போடு வாழுங்கள். அன்போட வாழ ஆரம்பிங்களேன், நிச்சயமாய் கடவுள் கொடுப்பார். 4 வழிகள், 4 வழிகள். துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, ஓயாத துன்பங்கள், ஓயாத பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா 4 வழிகள். 1, நம் இருதயத்தில் கலங்கவே கூடாது, இருதயத்தில் கலக்கம் இருக்கவே கூடாது. 2வது, நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு நம்பிக்கையில் வேரூன்றி நிற்க வேண்டும். 3வது, ஆண்டவருடைய அறிவுரையின்படி நடக்க வேண்டும். மனிதருடைய வார்த்தைகளை நம்பாமல், இந்த உலகத்திலே உண்டு குடித்து இந்த உலகத்தின் போக்கிலே செல்லாமல், உலகத்தின் வழியிலே நடக்காமல், ஆண்டவருடைய அறிவுரையின்படி நடந்து, 4வதாக ஆண்டவரை அதிகமாய் அன்பு செய்து, அவருடைய அன்பை நாம் ஒருவர் மற்றவருக்கு பரிமாறிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகளை மீண்டுமாய் தொடக்கத்திலிருந்து அன்போடு வாழ சொன்னேன். இந்த பிப்ரவரி மாதம் 13, 14, 15 அதே குழந்தை இயேசுவின் ஆலயத்திற்கு 3 நாள் ஜெப வழிபாட்டிற்கு போனப்போ அவர்கள் 2வது நாள் அதிசயமாய் அந்த நாளில் சர்ப்ரைஸா வந்து நின்னா. வந்த உடனே 2 பேரும் முட்டி போட்டு, ஃபாதர் எங்களை பிளஸ் பண்ணுங்க. என்னப்பா? நான் இப்போது 5 மாதமாக இருக்கிறேன். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு இந்த அற்புத பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அற்புத குழந்தை இயேசு ஏதோ எங்களுக்கு இந்த ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார். என்ன உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவா. என்ன உற்சாகமாய் இப்பொழுது அந்த பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த 4 வழிகள் அவருடைய வாழ்க்கையில, பிரியமானவர்களே, நடக்காது என்று சொன்ன மருத்துவர்களுடைய பார்வையில இன்னைக்கு ஆண்டவர் மாபெரும் அதிசயத்தை செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய போகிற ஆண்டவர் உங்களை தேடி வரப்போகிறார். நீங்கள் துன்ப போராட்டங்கள் வருகிற போது, கஷ்டத்தின் மத்தியில் நடக்கிற போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் கலங்கவே கூடாது. தாவீது சொன்னது போல, அவன் பொருட்டு உங்கள் இதயத்தில் யாரும் கலங்கவே கூடாது. ஆண்டவரே சொல்லுகிறார், நானே உனக்காக போரிடுவேன். 2வது நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதிலே நிலைத்து நில்லுங்கள். என் ஆண்டவர் எனக்காக எதையும் செய்வார். 3வது மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு மனித போக்கில் செல்லாமல் ஆண்டவருடைய வழியில் நடங்கள். 4வது ஆண்டவரை நீங்கள் இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் நீங்கள் நாடி தேடி ஆண்டவரை நீங்கள் தேடி வருகிற போது இவர் எபினேசர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை தேடி வரப்போகிறார். இந்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் வரப்போகிறார். இந்த ஆண்டவரை நீங்கள் தொடப்போகிறீர்கள். இந்த ஆண்டவர் உங்களை வல்லமையாய் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன வேண்டுமோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷங்கிட்ட புலம்பாதீங்க, மனுஷங்கிட்ட அழாதீங்க, மனுஷங்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த ஆண்டவரை தொட்டு பாருங்கள். இந்த ஆண்டவரிடம் கேட்டு பாருங்கள். இந்த ஆண்டவரிடம் மன்றாடி பாருங்கள். இந்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். திருப்பாடல் 91:14, என் மீது அவர்கள் அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். என் மீது அன்பு கூர்ந்ததால், அதுக்குள்ள பைபிளை மூடி வச்சிட்டான். என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை நான் பாதுகாப்பேன். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால். இன்னைக்கு ஆண்டவர் வருகிற போது இயேசுவேன்னு கூப்பிட்டுப்பாரு, ஆண்டவரேன்னு சொல்லிப்பார். உளமாற மனதார அவரை கூப்பிடுங்க. இயேசுவே என்னை தொடுங்கப்பா. உங்களுக்கு என்ன கஷ்டமோ
இயேசுவின் பெயரை சொல்லி பாருங்கள், இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். இருதயத்தில் இயேசுவே இயேசுவே இயேசுவே, எனக்கு என் இருதயத்திற்கு இயேசுதான் சொந்தம், என் நம்பிக்கை இயேசுதான், எனக்கு அறிவுரை இயேசுதான், எனக்கு என் அன்பு இயேசுதான், என் பிரியம் இயேசுதான், எனக்கு அழகு இயேசுதான், என் அந்தஸ்து இயேசுதான். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்துள்ளதால் அவர்களை நான் விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை நான் பாதுகாப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வருகிறார். உங்களை பாதுகாக்க இயேசு வருகிறார். இயேசுவை வரவேற்போமா, அவரை ஆராதிப்போமா? அப்படியே பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று, ஆண்டவர் உங்களை தேடி வரப்போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அபிஷேக பாடல் பாட பாட ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் கொண்டு வரப்படுகிற போது நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் குழம்ப வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். அதே வல்லவராம் கடவுள் உங்கள் மத்தியில் வரப்போகிறார். உங்கள் இருதயத்தில் துன்பம் இருந்தால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இன்னைக்கு ஆண்டவரை நம்புங்க. இதுவரைக்கும் மனுஷன் சொன்னதை கேட்டுட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்தீங்களா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, நீரே எனக்கு அரண், நீரே எனக்கு புகலிடம். இயேசுவே, நான் உன்னை நம்புகிறேன். நம்பிக்கை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இனிமேல் உலகத்தை விட உம்மை நான் அன்பு செய்வேன், உம்மை நான் அறிந்து கொள்வேன். இயேசுவே, என்னை தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவே, எனக்கு சுகம் கொடுங்க. இயேசுவே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவே, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு என்ன ஜெபம் இருக்கிறதோ இன்னைக்கு வாயை திறந்து ஜெபிங்க. அழுணுமா அழுது ஜெபி, கத்தணுமா கத்தி ஜெபி. இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிடணுமா கூப்பிடு. நீ வெக்கப்படாத, ஆண்டவரை கூப்பிட வெக்கப்படாத, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வெக்கப்படாத. இன்னைக்கு மனசை திறந்து, இதயத்தை திறந்து, நம்பிக்கையோட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம், ஜெபிப்போம். அவர் நம்மை தொடுவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உணர்வோட ஜெபிக்கலாமா? ஜெபிப்போமா? இந்த முதல் நாள் வாயை திறந்து ஜெபிப்போம், நம்பிக்கையோட ஜெபிப்போம். இந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த மாதம் நமக்கு ஆசியாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போது வல்லவராம் கடவுள் யாரை தேடி வருகிறார்? யாரை தேடி வரப்போகிறார்? யாரை தேடி வரப்போகிறார்? உங்களை தேடி வரப்போகிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் எத்தனை செய்ய போகிறார்? எத்தனை ஆசீர்வாதம்? பல பல ஆசீர்வாதம், கோடி கோடி ஆசீர்வாதம் இன்னைக்கு நடக்க போகுது. யாருக்கு நடக்க போகுது? எனக்கு. யாருக்கு நடக்க போகுது? எனக்கு நடக்க போகுதுன்னு சொல்றவங்களாம் கரம் உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அதிசயங்கள், பல பல அதிசயங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிசயங்கள் செய்ய போகிறவர் நம்மை தேடி வரப்போகிறார். அற்புதங்கள் செய்ய போகிறவர் நம்மை தேடி போகிறார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் பயணம் செய்ய போகிறோம். அவரே நம்மை ஆட்கொள்ள போகிறார். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மேல் இறங்க போகிறது. அவர் வருகிற போது நோய்கள் மாறும், கட்டுகள் மாறும், சாத்தான் ஓடி போவான். உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு நிம்மதியை என் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவரை வரவேற்போம், ஆராதிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய்
பரவசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கண்
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய மாதத்தின் முதல் சனிக்கிழமை தேர்பவனி திருப்பலி மற்றும் இந்த சுகமளிக்கும் வழிபாட்டினை மிக அருமையான விதத்தில் நமக்கு வெகு தொலைவிலிருந்து வந்து இந்த நாளில் நம்மை ஆசிர்வதித்த நம்முடைய அருட்தந்தை அடைக்கலசாமி அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துள்ளோம். தேங்க்யூ. மற்றும் நம்மோடு இணைந்திருந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அருண் டேவிட் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டவல் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு வாரம் மட்டும்தான், இந்த மாதம் மட்டும்தான் எப்போ நடக்கும்? சனிக்கிழமை நடந்துருக்கு. அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஒரு நாள் தியானம் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஒரு நாள் தியானம் இருக்கிறது. ஏனால் தவக்காலத்தினுடைய தயாரிப்புக்காக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலி முடிந்ததிலிருந்து மதியம் 3:30 மணி வரை ஒரு நாள் தியானமானது நடைபெறும். மே மாதத்திலிருந்து முதல் வெள்ளிக்கிழமையே நாம இந்த அற்புத சுகமளிக்கும் வழிபாட்டை நடத்துகிறோம். முதல் சனிக்கிழமையில் மே மாதத்திலிருந்து தேர்பவனியும் திருப்பலி மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில் மிக சிறப்பாக வந்து இந்த ஜெப வழிபாட்டில், திருப்பலியில், தேர்பவனில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி பாடல். அதே போன்று இந்த ஜெப வழிபாட்டு முடிந்த பிற்பாடு உங்களுக்கு பொங்கல் கொடுக்கப்படும். இந்த பொங்கலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்முடைய வயலில் நாம் நெல் விதைத்திருந்தோம். நெல் மூட்டை அறுவடை செய்து அந்த அறுவடையினுடைய முதற்கனியை எடுத்து இன்றைக்கு பொங்கல் செய்திருக்கிறோம். அது நம்முடைய பங்கினுடைய நிலத்திலிருந்து விளைவிக்கப்பட்ட பொருளிலிருந்து செய்யப்பட்டது. ஆகவே அன்புக்குரியவர்களை அதை உண்டு மகிழ்ந்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நித்திய சுத்திக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்திய சுதி புரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.